இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. காங்கிரஸ் உட்கட்சி விவகாரத்தில் திருமாவளவன், வைகோ ஆகியோர் தலையிட வேண்டாம் என்று மாணிக்கம் தாக்கூர் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகளின் உட்கட்சி செயல்பாடுகளை பொதுவெளியில் விமர்சிக்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் உட்கட்சி விவகாரத்தில் திருமாவளவன், வைகோ ஆகியோர் தலையிட வேண்டாம் என்று மாணிக்கம் தாக்கூர் கூறியிருக்கிறார். கூட்டணி தர்மத்தை வைகோ மற்றும் திருமா ஆகியோர் மதிக்க வேண்டும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் கூறியிருக்கிறார். கூட்டணி தர்மம் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமானது என்றும் மாணிக்கம் தாக்கூர் இதுகுறித்து குறிப்பிட்டிருக்கிறார். விசிக, மதிமுக, இடதுசாரி ஆகிய கட்சிகளுக்கு மாணிக்கம் தாக்கூர் எச்சரிக்கையாகவே இதை விடுத்திருப்பதாக தெரிகிறது. காங்கிரஸ் உட்கட்சி விவகாரத்தில் திருமாவளவன், வைகோ ஆகியோர் தலையிட வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். கூட்டணி கட்சியின் உட்கட்சி செயல்பாடுகளை பொதுவெளியில் விமர்சிப்பது ஆபத்தானது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பாஜகவை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டாம் என்று திருமாவளவன், வைகோ என்று பெயர் குறிப்பிட்டே மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி தர்மம் என்பது காங்கிரசிற்கானது மட்டுமல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர் பேசியவற்றினுடைய சாராம்சம் என்ன? காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை பொறுப்பாளர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து அதன் காரணமாக பெரும் சர்ச்சை ஏற்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் பூங்குழலி. அந்த விவகாரம் தான் தற்போது மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த சமயத்திலேயே பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வற்புறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்னரும் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அரசு இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே அதிக அளவு கடன் வாங்குகிறது எனவும் திமுக அரசை விமர்சித்து பதிவு வெளியிட்டிருந்தார். இத்தகைய சூழலில்தான் விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் ராகுல் காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதி பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக ஊடகங்களிலே தகவல் வெளியாகி இருக்கிறது என மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலிலே உட்கட்சி விவகாரத்திலே கூட்டணி கட்சிகள் தலையிடுவது சரியாக இருக்குமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். வெளிப்படையாகவே அவர் எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருப்பது திமுக கூட்டணிக்குள் பல்வேறு கருத்து வித்தியாசங்கள் இருப்பதை காட்டும் விதமாக அமைந்துள்ளது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகுமா, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்குமா என்றெல்லாம் பல்வேறு விதமாக
தமிழக அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டு வரும் நிலையில்தான் இத்தகைய பதிவை மாணிக்கம் தாகூர் வெளியிட்டிருக்கிறார். இந்த பதிவிலே இடம்பெறாத பெயர்கள் தமிழக வெற்றி கழகம், விஜய், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவை. ஆனால் அவற்றின் முக்கியமான கதாபாத்திரங்களே இந்த பெயர்கள் தான். இதை தவிர திமுக கூட்டணிக்கு தலைமையாக இருக்கும் சூழலில் திமுக இந்த விஷயத்திலே கடிதம் எழுதவில்லை, நேரடியாக தலையிடவில்லை. ஆனால் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் இப்படி தலையிட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் மாணிக்க தாகூர் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி விவகாரங்களிலே கூட்டணி கட்சிகள் தலையிடக்கூடாது என வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அரசியல் சூழல் மேலும் பரபரப்படைந்திருக்கிறது. பூங்குழலி, கூட்டணியினுடைய உட்கட்சி விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என்று மாணிக்கம் தாக்கூர் கூறியிருக்கிறார். நீங்கள் முன்பே சொன்னது போல கூட்டணிக்குள் இது ஒரு விரிசலை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு நோக்கைத்தான் இது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இப்ப தேர்தல் நெருங்குகின்ற சூழலில் இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? பிரவீன் சக்கரவர்த்தி எதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து பேசினார் என்பதுதான் கூட்டணியில் உள்ள பலரும் எழுப்பும் கேள்வியாக இருந்து வருகிறது. திமுக கூட்டணிக்குள்ளே இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கும் சூழலில்தான் பிரவீன் சக்கரவர்த்தி மீது ஏன் இன்னும் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இப்படி நடவடிக்கை எடுக்கப்படாதது ஒருவேளை கட்சி தலைமையின் அங்கீகாரத்துடன் தான் அவர் விஜயை சந்தித்து பேசினாரா என்ற கேள்வியும் எழுப்புகிறது. ஆகவே பல்வேறு விதமான ஊகங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையிலே இந்த சம்பவங்கள் அமைந்திருக்கின்றன. மேலும் பிரவீன் சக்கரவர்த்தி எதற்காக திமுக அரசின் பொருளாதார மேலாண்மையை விமர்சிக்க வேண்டும், தமிழ்நாடு அதிக அளவிலே கடன் வாங்கி இருக்கிறது என்ற கேள்வியை அவர் ஏன் எழுப்பியிருக்கிறார் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் காங்கிரசுக்குள்ளேயே பல்வேறு விதமான குரல்கள் வேறு விதமாக இருக்கின்றன. அதன் எதிரொலி கூட்டணியிலும் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் கூட்டணிக்கு இது இப்போதைக்கு கூட்டணி உடையவில்லை, ஒன்றாக இருக்கிறது. மேலும் காங்கிரஸ் தலைமை ஒரு குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை அளித்திருக்கிறது என்றாலும் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு அதிகாரத்திலே பங்கு வேண்டும், ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது திமுக அரசு வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் அதிலே காங்கிரஸ் கட்சி கூட்டணியாக அமைச்சர் பதவிகள் காங்கிரசுக்கும் இருக்க வேண்டும், காங்கிரசுக்கும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற பொருள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கரும் இது குறித்து பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மாணிக்க தாகூரின் இந்த பதிவு வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியிலே கூடுதல் பங்கு வேண்டும், இல்லையென்றால் பிற கூட்டணிகள் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை வலியுறுத்தும் வகையிலே காங்கிரஸ் கட்சியின் பலரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் பல்வேறு கேள்விக்குறிகளை தகிய பதிவுகள் எழுப்புகின்றன. பூங்குழலி, இந்த பதிவின் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய மிக ஒரு கடுமையான எச்சரிக்கையாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும் பொழுது மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுடனான எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றே பேசி வருகிறார். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.